Okay. So, in the class we will talk M3 transforms and partial differential equations. TPD Fourier transform. So the TPD is Fourier transform. Fourier transform formula f of x equal to 1 by square root of 2 pi integral minus infinity to infinity f of x e power isx into dx. Okay, M3 la Fourier transform பார்க்கிறோம். இந்த வந்து formula capital F of x equal to 1 by square root of 2 pi integral minus infinity to infinity f of x e power isx into dx. Next inversion formula. Fourier ஓட inversion. இது வந்து Fourier formula, இது inversion. Inversion என்னது? அப்படியே மாத்தி போடுறது. Inversion என்னது? அப்படியே தலைகீழா போடுறது தான் என்னது inversion. So இது வந்து என்னது? இந்த சைடு வரும். இந்த f of x இப்படி வரும். இந்த capital F of x வந்து அந்த சைடு போகும். அப்ப என்ன ஆகுதுன்னா e power isxங்கிறது வந்து நெகட்டிவா மாறிடும். ஓகேங்களா? தலைகீழா போகுதுன்னா ரெசிப்ரோக்கலா எல்லாமே இன்வர்ஷன்னா என்னது? ஆப்போஸா இந்த f of x இங்க வந்துருது. இந்த capital F of x வந்து அந்த சைடு போகுது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? நெகட்டிவ் ஆகுது. சோ இந்த இடத்துல dx இருக்கும், இந்த இடத்துல ds இருக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பார்சேவல்ஸ் ஐடென்டிட்டி. பார்சேவல்ஸ் ஐடென்டிட்டி என்னன்னா இத வந்து ஸ்கொயர் பண்ணி இன்டெகிரல் எடுக்கறீங்க, இத ஸ்கொயர் பண்ணி இன்டெகிரல் எடுக்கறீங்க. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றீங்க. அதுதான் வந்து பார்சேவல் ஐடென்டிட்டி. என்னது? இத வந்து ஸ்கொயர் பண்றீங்க, மாடுலஸ் ஆஃப் அப்படினு சொல்றீங்க. மாடுலஸ் ஆஃப்னா என்ன? நெகட்டிவ்ல வந்தாலும் பாசிட்டிவ்ல வந்தாலும் you have to take only positive. ஓகேங்களா? So modulus of whole square, modulus of f of x whole square, modulus of capital F of x whole square. ரெண்டுத்துக்கும் இன்டகிரேஷன். என்ன இன்டகிரேஷன்? லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல dx போடணும், இந்த இடத்துல ds போடணும். இதுதான் வந்து பார்சேவல் ஐடென்டிட்டி. பார்சேவல் ஐடென்டிட்டினா என்னது? ரெண்டு பக்கமும் f of x ஒரு பக்கம் எடுக்கிறீங்க, இன்னொரு பக்கம் கேபிட்டல் f of x ன்னு எடுத்து ரெண்டுத்துக்கும் மாடுலஸ் கொடுத்து ரெண்டுத்துக்கும் என்ன பண்றீங்க? அந்த two sides-உம் you have to take integration. The limit is minus infinity to infinity. ஓகேங்களா? வெரி ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அந்த ப்ராப்ளம் வந்து உங்களால கண்டிப்பா 8 மார்க்ஸ் வந்து இதுல ஸ்கோர் பண்ண முடியும். இதுல டெஃபினட்டா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ப்ராப்ளம் கேட்காம क्वेश्चन பேப்பர் இருக்கவே முடியாது. ஓகேங்களா? சோ அதனால வந்து இந்த மூணு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டா என்ன பண்ணலாம்? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒரு ப்ராப்ளம் நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ என்னென்ன ஃபார்முலா பாருங்க. கேபிட்டல் F of x, கேபிட்டல் F of x equal to 1 by square root of 2 pi, 1 by square root of 2 pi integral minus infinity to infinity f of x e power isx into dx. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா மட்டும் மெமரியில இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா இன்வர்ஷன் ஃபார்முலா டிஃபால்ட்டா அப்படியே எழுதிடலாம். என்னன்னா இந்த f of x இங்க வந்துரும், இந்த கேபிட்டல் F of x இந்த சைடு வந்துரும். சோ இந்த இடத்துல நெகட்டிவ் வரும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நெகட்டிவ் வரும். இங்க dxங்கிறது ds ஆ மாறிடும். நெக்ஸ்ட் பார்சேவல் ஐடென்டிட்டிங்கிறது என்னது? இங்க f of x, இந்த இடத்துல கேபிட்டல் F of x ன்னு இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் எடுத்தீங்கன்னா that is called பார்சேவல் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? that is very simple. இந்த மூணு ஃபார்முலாவும் நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா definitely you will get a 8 mark கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? இந்த மூணு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல 8 மார்க் வந்து நீங்க டெஃபினட்டா எடுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபைண்ட் அவுட் தி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x equal to a square minus x square modulus of the limit is modulus of x less than a, next 0 modulus of x greater than a greater than 0. Deduce that first one வந்து என்னது? two types வந்து deduce பண்றாங்க. Deduce that first one integral minus infinity to infinity sin t minus t cos t by t cube into dt equal to pi by 4. Second one, integral 0 to infinity sin t minus t cos t
by t cube whole square dt equal to pi by 15. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியா போடலாம். நீங்க இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், முதல்ல என்ன பண்ணுங்க, ஃபார்முலாஸ் நீங்க பாத்துட்டீங்க இல்லையா, பார்த்துட்டு நான் சொன்னதை நல்லா வந்து திரும்ப திரும்ப ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு முறை எழுதி பார்த்துருங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து நோட்ல வந்து எழுதி, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு வந்து பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோ உங்களுக்கு என்னது மார்க்ஸ் தான். ஓகேங்களா? அதனால நீங்க ரிப்பீட்டடா கண்டினியூவா என்ன பண்ணணும், கொடுத்துருக்க நான் போட்டே வர வீடியோல ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்க இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 8 மார்க் டெஃபினட்டா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இதுல வந்து ரிப்பீட்டட் ப்ராப்ளம், இந்த ஒரு ப்ராப்ளம் போட்டீங்கன்னா இதுல இருந்து 4 ப்ராப்ளம் வந்து ஒரே மாதிரியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நீங்க திரும்ப 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 இந்த சேம் டைப் சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க 5 ப்ராப்ளம் வரும். இதுல 5 ப்ராப்ளம் நீங்க நல்லா தரவா பார்த்துட்டீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் கெட் 8 மார்க்ஸ் ஃப்ரம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி ஈஸியான ஒரு சாப்டர் இது. நீங்க இந்த ஃபார்முலாஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நல்லா வந்து ஒர்க் அவுட் எழுதி எழுதி பாருங்க. இந்த ஃபார்முலாஸ் வந்து என்ன பண்ணுங்க, ரிப்பீட்டடா எழுதி எழுதி பார்க்க உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆயிடும். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, சொல்யூஷன். What is the given? f of x. f of x என்னது, x square, sorry, a square minus x square. The limit is limit of the modulus of x less than a ன்னு சொல்லிருக்காங்க. So this இதோட மீனிங் என்னன்னா minus a less than x less than a. லிமிட் வந்து என்னது, minus a ல இருந்து a வரைக்கும் லிமிட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா முதல்ல வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஷன், ஃபோரியர் இன்வர்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்சேவல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், கேபிட்டல் f of x. கேபிட்டல் f of x என்னங்கிறது கிடைக்கும். கேபிட்டல் f of x என்னன்னு கிடைச்சிடும். நீங்க இன்வர்ஷன்ல எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா f of x கிடைச்சிடும். சோ f of x உம் கேபிட்டல் f of x உம் ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம், பார்சேவல்ல எடுத்துட்டு வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ what is the formula for Fourier transform? So Fourier transform என்னது, capital f of x equal to 1 by square root of 2 pi integral minus infinity to infinity f of x e power isx into dx. e power isx அப்படின்னா என்னது, cos sx plus I sin sx. cos sx plus I sin sx. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து e power ix க்கு f of x ங்கிறது என்னது, what is f of x, a square minus x square. அப்புறம் அதோட லிமிட் என்னங்கறத நம்ம அப்ளை பண்ணிட்டோம், minus a to a. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா வந்து நல்ல தரவா மெமரைஸ் பண்ணிக்கங்க. மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா you will get definitely you will get 8 marks. அப்ப என்ன இருக்கு பாருங்க, அந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்றோம். கேபிட்டல் f of x equal to 1 by square root of 2 pi integral f of x. நம்ம f of x அப்ளை பண்றோம்னா அதோட லிமிட்ட போட்டுறோம் இங்க. சோ f of x என்னது பாருங்க, a square minus x square. சோ அதோட லிமிட் என்ன இருக்கு பாருங்க, minus a to a. Next e power isx into dx. ஓகேங்களா? சோ e power isx into dx என்னது, இங்க எழுதிருக்கோம் பாருங்க, cos sx plus I sin sx into dx. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஒண்ணும் இல்ல, நம்ம இந்த ஃபார்முலால அப்படியே நமக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கீங்க. f of x என்னங்கிறது தெரியும், அதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கீங்க. அந்த f of x இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் என்ன இருக்கு, அந்த லிமிட் எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் e power isx க்கு என்ன, cos sx plus I sin sx.
அப்படிங்கிற வேல்யூ எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, 1 by square root of 2 pi நெக்ஸ்ட் என்ன பண்ண பாருங்க, இது வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இன்டெகிரல் -a to a இன்டெகிரல் -a to a நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, 0 to a நெக்ஸ்ட் இங்க 2 அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் இயர்லயே பார்த்துக்கோம். -a to a f of x into dx equal to 2 times of integral 0 to a f of x into dx. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்து இங்க யூஸ் பண்றீங்க. சோ what is that? a square minus x square cos sx plus I sin sx into dx. ஓகேங்களா? so 2 by square root of 2 pi integral 0 to a இது வந்து a square minus x square cos sx into dx plus a square minus x square I sin sx into dx. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து லிமிட் வந்து 0 to a, இந்த பார்ட்டுக்கும் லிமிட் வந்து 0 to a. சோ என்ன இது பாருங்க, இது வந்து என்னன்னா இது வந்து cos வந்து என்னது ஈவன் ஃபங்க்ஷன், cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன், sin வந்து என்னது ஆட் ஃபங்க்ஷன். சோ ஆட் ஃபங்க்ஷன்ன்றதுனால நீங்க எல்லா இமேஜினரி இந்த இதுல வந்து இந்த மெத்தட்ல வர எல்லா இமேஜினரி பார்ட்டையும் என்ன பண்ணலாம்னா நீங்க டைரக்டா கேன்சலைஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஆட் ஃபங்க்ஷன் எல்லாமே sin பார்ட் வந்ததுனாலே that is called odd function. odd function என்ன பண்ணிக்கலாம், நீங்க you are cancelizing the term. இந்த term என்ன பண்ணிடலாம், டிஃபால்ட்டா நீங்க எல்லா ப்ராப்ளம்லயுமே டிஃபால்ட்டா you are cancelizing the sin part, imaginary part நீங்க டிஃபால்ட்டா cancelize பண்ணிடலாம். சோ அப்ப என்ன பண்ணோம், இந்த பார்ட் மட்டும் தான் இருக்கு. 2 pi square root of 2 pi integral 0 to a இந்த பார்ட் மட்டும் இருக்கு. சோ இதுல வந்து இது வந்து இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது, u dv மெத்தட்ல ஃபர்ஸ்ட் என்னது ஹைலைட் யூஸ் பண்ணீங்கன்னா u, இது வந்து என்னது v, u இது வந்து dv. so what is u equal to a square minus x square. so du equal to minus 2x into dx. ஓகேங்களா? so next du இது வந்து அத u dash வந்து இது u double dash என்னது இது வந்து minus 2x. ஓகேங்களா? so u dash next the du by dx. ஓகேங்களா? என்னன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறேன் பாருங்க. du equal to minus 2x into dx. so du by dx equal to minus 2x. so u dash equal to minus 2x, u double dash equal to minus 2, u triple dash என்ன ஆயிடுது 0 ன்னு ஆயிடுது. so நீங்க u triple dash வந்து போட தேவையில்லை. so இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் u double dash ஓட. so next dv, what is dv? dv என்னன்னு பாருங்க, cos sx into dx. இப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்றீங்க, you have to take integrate on both side. ரெண்டு பக்கம் இன்டகிரேட் எடுத்தீங்கன்னா v1 இது வந்து v1 equal to cos இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது, sin sx divided by s. next v2 என்ன வரும் பாருங்க, again வந்து இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது, sin again இன்டகிரேட் பண்ணீங்கன்னா sin minus cos sx by s square. next v3 என்ன வருது பாருங்க, minus 1 by s square sin sx cube. ஓகேங்களா? sin sx by s cube. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து பெர்னோலியஸ்ல நமக்கு ஃபார்முலா என்ன இருக்கு பாருங்க, பெர்னோலியஸ்ல பை பெர்னோலியஸ் ஃபார்முலா இங்க வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். பெர்னோலியஸ் ஃபார்முலா இங்க அப்ளை பண்ண போறோம். integral u dv equal to u v1 minus u dash v2 plus u double dash v3 minus etc. ஓகேங்களா? this is the Bernoulli's formula. இந்த ஃபார்முலால வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க,
இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இது வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. 2 by, this is the Bernoulli's formula, 2 by square root of 2 pi. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். u v1, what is u? u என்னது பாருங்க, a square minus x square. u v1, what is v1? இதுதான் v1 இல்லையா? so இது v1 sin sx by s. next minus u dash minus 2x இல்லையா? so இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் into minus plus 2x u dash v2 என்ன இருக்கு? so again வந்து ஒரு மைனஸ் வருது. அப்ப 3 times வந்து மைனஸ் வருது இல்லையா? so 3 times மைனஸ்ங்கிறதுனால minus of 2x cos sx by s square. ஓகேங்களா? நெக்ஸ்ட் u double dash இருக்கு. so u double dash என்ன இருக்கு? பிளஸ். இங்க என்ன இருக்கு? பிளஸ். u double dash என்ன இருக்கு பாருங்க? minus 2. u double dash minus 2. v3 என்ன இருக்கு பாருங்க? minus sin sx by s cube. லிமிட் வந்து 0 to a லிமிட் இந்த வோல்ட் டேர்ம்க்கும். சோ என்ன ஆகுது பாருங்க, சோ என்ன இருக்கு பாருங்க, 2 by square root of 2 pi. next a square minus x square sin sx by s minus 2x cos sx by s square minus and minus plus yeah, so plus 2 by s cube sin sx 0 to a. ஓகேங்களா? so minus and minus plus yeah, so plus 2 by s square sin sx by sin sx லிமிட் வந்து 0 to a. ஓகேங்களா? so அதே தான் நான் திரும்ப எழுதி இருக்காங்க. so first என்ன பண்ணோம், first லிமிட் a அப்ளை பண்ணுங்க. so 2 by square root of 2 pi. first a அப்ளை பண்ணனும்னா என்ன ஆகுது, எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a வந்து அப்ளை பண்ணுங்க. so a square minus a square இல்லையா? so இந்த இடத்துல என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. so இதுக்கு நீங்க அப்ளையே பண்ண தேவையில்ல. so இது வந்து 0 ஆயிடுது. minus 2a, x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் a, 2a cos sa by s square plus 2 by s cube sin sa. ஓகேங்களா? வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. a வந்து அப்பர் லிமிட் அது அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 0 அப்ளை பண்ணீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இல்லையா? லோயர் லிமிட் இப்ப அப்ளை பண்ணனும். a ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர் நெக்ஸ்ட் sin 0 s into 0 இல்லையா? sin 0 என்ன 0 minus 2 into 0. so இந்த டேர்மும் 0 ஆயிடுது. so இந்த டேர்மும் என்ன ஆயிடுது 0, ஏன்னா sin 0 sx s into 0 sin 0. so இந்த டேர்மும் என்ன ஆயிடுது 0 ஆயிடுது. அப்பர் லிமிட் மட்டும் தான் நமக்கு வேல்யூ கிடைக்குது. லோயர் லிமிட் ஃபுல்லா என்ன ஆயிடுது 0 ஆயிடுது, ஏன்னா sin டேர்ம் வருது. நெக்ஸ்ட் பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, f of x equal to 2 by square root of 2 pi. இந்த டேர்ம் என்ன ஆயிடுது 0. அப்போ minus 2a
cos SA by S square plus 2 by S cube sin SA. இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கு. சோ இதுல வந்து என்ன பண்றீங்க 2 by square root of 2 pi இது வந்து காமன் டிவிசர் s cube னு எடுக்கிறோம். இப்போ each term is multiplied by s cube. சோ இந்த இடத்துல s cube கேன்சல் ஆச்சுனா s square கேன்சல் ஆச்சுனா ரிமைனிங் s இருக்கும் -2as cos SA. இங்க பாருங்க s cube கேன்சல் ஆடும். சோ 2 sin SA. ஓகேங்களா? சோ அப்ப என்ன இருக்கு பாருங்க 2 வந்து காமனா இருக்கு. சோ அந்த 2 வந்து வெளிய எடுத்துட்டு வந்துங்க. இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. 2 2s are 4 divided by 2 pi. What is the remaining? Sin SA. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டேர்ம் எழுதிறேன். Sin SA negative of 2 வந்து வெளிய வந்துச்சு. as cos SA by s cube. Then is a capital F of x. Capital F of x find பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணனும்? இன்வர்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணனும்? இன்வர்ஷன். இன்வர்ஷனுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். கொஞ்சம் நிதானமா போடணும். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிதானமா போடினா you will get a கரெக்ட்டா நமக்கு சொல்யூஷன் என்னங்கிறது கரெக்ட்டா வந்துரும். சோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஷன். Inversion formula. Inversion formula என்ன இருக்கு இன்வர்ஷன்ல? f of x f of x equal to integral minus infinity to 1 by 2 pi 1 by square root of 2 pi integral minus infinity to infinity capital f of x இங்க என்ன வரும்? நெகட்டிவ் வரும். e power minus isx into ds into ds அப்படிங்க வரும். சோ இந்த பார்ட் எடுத்துட்டு வந்து இங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. இங்க என்ன இருக்கு பாருங்க. இதுல வந்து நமக்கு என்னென்ன வேல்யூலாம் தெரியுமோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதான் பண்ணுவோம். இப்போ இங்க என்னென்னலாம் இருக்கு இந்த ஃபார்முலால நமக்கு என்னென்னலாம் தெரியும்? f of x ன்னு தெரியும். சோ f of x a square minus x square அதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். கேபிட்டல் f of x என்னன்னு தெரியும். அதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். e power minus ixx என்னன்றது தெரியும். அதோட வேல்யூ எடுத்துட்டு வந்து அங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அவ்வளவுதான். வெறும் ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு அந்தந்த வேல்யூவை அப்படியே வந்து இன்சர்ட் பண்ண போறோம். சோ f of x என்ன இருக்கு பாருங்க a square minus x square. இந்த ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்றேன். நான் எதுவுமே பண்ண போறது இல்ல. இந்த ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். f of x என்ன இருக்கு? a square minus x square 1 by square root of 2 pi integral minus infinity to infinity capital f of x அதோட வேல்யூ இங்க இருக்கு. ஃபைண்ட் பண்ணிடுவோம் நம்ம. அதை எடுத்துட்டு வந்து அப்படியே போடுங்க. sin SA minus as cos SA divided by s cube. ஓகேங்களா? சோ இது as it is அப்படியே எடுத்து எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? e power minus isx. e power minus isx என்னது? e power isx என்னது? cos sx plus I sin sx. e power minus isx cos sx minus I sin sx. ஓகேங்களா? சோ இங்க என்ன பண்ண போறோம்? cos sx minus I sin sx into ds. very simple. இதெல்லாம் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? நெகட்டிவ். இந்த டேர்ம் வந்து என்ன ஆகும்? ஃபுல்லா 0 ஆயிடும். ஏன்னா அது ஆட் டேர்ம். சோ அது ஃபுல்லா 0 ஆயிடும். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? a square minus s square. நெக்ஸ்ட் a square minus x square. இது வந்து அப்படியே வெளிய எடுத்துட்டு வந்துரு. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து getting outside. 4 by square root of 2 pi into square root of 2 pi 2 pi. Next minus infinity to infinity. இல்லையா? சோ அது வந்து நம்ம என்ன எழுத போறோம்னா 2 times of 0 to infinity. இந்த லிமிட் வந்து 0 to infinity மாத்தும்போது இங்க ஃப்ரண்ட்ல 2 போடணும். நெக்ஸ்ட்
sin SA minus AS cos SA divided by S cube into cos SX into cos SX into DS. Into DS. ஓகேங்களா? So next என்ன பண்ண போறோம்? இந்த 2 cancel ஆயிடுது. 2 cancel ஆயிட்டு. next நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல பாருங்க ஏங்கிறது 1 ன்னு மாத்திக்கணும். ஏவெல்லாம் 1 ன்னு ஒண்ணும் இல்ல. இதோட இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறது இல்ல. இந்த டேர்ம் வரதுக்கு நம்ம அங்க என்னென்னலாம் பண்ணணும் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆனது அவ்வளவு நம்ம சொல்யூஷன் கொண்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன், இந்த சொல்யூஷன் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். எப்படி நான் சொல்றேன்னா 4/π இருக்கு இல்லையா, 4/π இந்த சைடு வரும்போது 5/4 ன்னு சேஞ்ச் ஆகும் போது சோ இந்த இடத்துல 1 ன்னு வரணும். 1 ன்னு வரணும்னா நம்ம இங்க என்ன கொடுத்தா வரும் பாருங்க, a = 1, a = 1, x = 0, a = 1, x = 0. s எல்லாம் a வந்து 1 ன்னு கொடுத்துறீங்க, s எல்லாம் t ஆ சேஞ்ச் பண்ணிக்கணும். அங்க t இருக்கு இல்லீங்களா, சொல்யூஷன்ல t இருக்கா, அப்போ t = சாரி s = t, s = t அப்படினா சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. a = 1, x = 0 and s = t. ஓகேங்களா? சோ இத தான் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வாங்க பாருங்க. a = 1 square minus 0 square, 1 square minus 0 square equal to 4/π integral 0 to infinity sin SA minus AS cos SA divided by S cube. Yeah, S எல்லாம் என்ன சேஞ்ச் பண்ணனும், t சேஞ்ச் பண்ணனும். sin t a ங்கிறது என்னது 1, so sin t minus a t cos t by t cube into cos 0 into dt. s ங்கிறது என்னது t, cos 0 ஓட வேல்யூ என்ன 1, cos 0 வேல்யூ 1. இந்த இடத்துல 1 = 4/π into 0 to infinity sin t minus t cos t divided by t cube into dt. cos 0 is 1, so 4 integral 0 to infinity sin t minus t cos t divided by t cube into dt equal to π/4. இப்போ இந்த சொல்யூஷன் வந்துருச்சா பாருங்க. first one solution, you will get a first solution, second solution க்கு என்ன பண்ணனும், second solution Parseval identity யூஸ் பண்ணனும். second solution க்கு Parseval identity. ஓகேங்களா? Parseval identity ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன். ஃபார்முலா என்னங்கிறது ஒண்ணும் இல்ல, வெறும் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணிட்டு வரேன். ஃபார்முலா ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டே வர வேண்டியதுதான். நெக்ஸ்ட் Parseval ஐடென்டிட்டி. செகண்ட் ஒன்னுக்கு Parseval ஐடென்டிட்டி. Parseval ஐடென்டிட்டிக்கு என்னன்னு சொன்னேன், f of x, capital f of x. ஓகேங்களா? நான் எழுதுறேன் பாருங்க. Parseval ஐடென்டிட்டி ரொம்ப ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கலாம். f of x, capital f of x, ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த இடத்துல dx, இந்த இடத்துல ds. இப்ப dx ds ன்னு போடும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இன்டகிரேஷன் வருது. சோ இன்டகிரேஷன்ல -∞ to infinity, ரெண்டு பக்கமும் -∞ to infinity. ஓகேங்களா? சோ f of x என்ன தெரியும், capital f of x என்னங்கிறது தெரியும் இல்லையா? சோ f of x என்ன இருக்கு, -∞ to infinity modulus of a square minus x square whole square into dx -∞ to infinity
கேபிட்டல் f of x என்ன இருக்கு பாருங்க, ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அது என்ன இருக்கு, 4 by square root of 2 pi ஓகேங்களா sin as minus as cos as divided by s cube into ds ஓகேங்களா, இது ஸ்கொயர் into ds ஓகேங்களா. சோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இன்டர்வல் 0 to infinity சேஞ்ச் ஆகும்போது இங்க 2 வந்துரும். சோ இது வந்து மாடுலஸ்ல இருந்தாலும் இந்த ஸ்கொயர்னு மாத்திக்கலாம் அந்த மாதிரி. சோ இங்க வந்து இத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது, இந்த டேர்ம் மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கங்க. 16 by 2 pi இன்டெகிரல் இந்த 2 இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டியை 0 to infinity சேஞ்ச் பண்ணும்போது இங்க 2 ஆட் ஆடும். சோ 2 போட்டுட்டு 0 to infinity இந்த லிமிட்டுக்காக 2 into 0 to infinity வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன். இது வந்து ஸ்கொயர் பண்ணி வெளிய எடுத்தாச்சு. ரிமைனிங் டேர்ம் மட்டும் ஸ்கொயர் பண்ணி உள்ளே இருக்கட்டும். sin as minus as cos as divided by s cube whole square into ds ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த பார்ட் வரைக்கும் வந்துருச்சுங்களா, இந்த பார்ட் வரைக்கும் வந்துருச்சுங்களா. அதோ செகண்ட் டேர்முக்கு எப்படின்னா இந்த இடத்துல எஸ்ங்கிற இடத்துல டீன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் ஓகேங்களா. நாம இந்த பார்ட் எதுவுமே டச்சே பண்ண தேவையில்லை, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இங்க என்ன பண்ணோம்னா இப்போ லிமிட் வந்து இது f of x இல்லையா, f of x-க்கு லிமிட் என்ன இருக்கு, f of x-ஓட லிமிட் மைனஸ் a டு இது இந்த மாதிரி வந்ததுன்னா என்னன்னு சொன்னா மைனஸ் a less than x less than a லிமிட் வந்து மைனஸ் a டு a. சோ இது போடும் போதே இந்த f of x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும் போதே நம்ம இந்த இடத்துல லிமிட்டை சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ 0 to a 0 to a 2 minus a to a வ 2 times of 0 to a ன்னு வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல 2 times of 0 to a இங்க a square minus x square whole square இருக்கு. சோ a minus b whole square ஃபார்முலா வந்து இங்க அப்ளை பண்றீங்க. a square plus b square minus 2ab. இப்போ a square னா a power 4 plus x power 4 minus 2a square x square into dx. சோ இங்க என்ன இருக்கு பாருங்க, 2 கேன்சல் ஆயிட்டு 16 by 5 வந்துருச்சு பாருங்க. ஆன்சர் ஆல்மோஸ்ட் 16 by 5 ஓகேங்களா. 16 by 5 next integral 0 to infinity sin as minus as cos as divided by s cube whole square into ds. நம்ம இந்த பார்ட் வந்து டச் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீங்க அதை எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம இங்க மட்டும் தான் பண்ண போறோம். இதை மட்டும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா you will get this solution. ஓகேங்களா. சோ இது வந்து இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகுது, 2 times of a power 4 x plus x power 5 by 5 minus 2a square x cube by 3 limit வந்து 0 to a. next 16 by 5 integral 0 to infinity sin as minus as cos as divided by s cube whole square into ds ஓகேங்களா. சோ இதையும் கேன்சலைஸ் பண்ணலாமா பாருங்க. இது 1 டைம், இது 8 by 5 ன்னு வந்திருக்கு. சோ இந்த இடத்துல வந்து 0 to upper limit minus lower limit, upper limit lower limit வந்து அப்ளை பண்ண போறீங்க. upper limit lower limit, upper limit அப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க, a power 4 a power 5 by 5 minus 2a square a cube by 3 next minus 0 0 0 yeah எல்லாம் x term இருக்கு, எல்லாத்துலயும் x term இருக்கு. so x வந்து என்னது 0 ன்னு அப்ளை பண்ணுங்க. so the lower limit is 0, totally lower limit is 0
equal to 8 by pi integral 0 to infinity sin as minus as cos as divided by s cube whole square into ds. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க எல்லாமே a power 5ல வந்துருக்கு. ஸோ a power 5 plus a power 5 by 5 minus 2a power 5 by 3. Next equal to 8 by pi integral 0 to infinity sin as minus as cos as divided by s cube whole square into ds. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து காமன் டிவிசர் எடுக்கிறீங்க. காமன் டிவிசர் என்னென்னு எடுக்கலாம்? 15 எடுக்கலாமா? 5 3s are 15. கீழே வந்து 5ம் 3ம் இருக்கு. இப்போ 5 3s are 15. 5 3s are 15 வந்து காமன் டிவிசர் எடுக்கிறீங்க. 15 each term is multiplied by 15. ஒவ்வொரு டேர்மும் 15ஆல மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ 15 a power 5 இங்க வந்து 3 டைம், இங்க வந்து 5 டைம். ஸோ 3 into a power 5 இங்க வந்து minus 10 into a power 5 equal to 8 by 15 0 to infinity sin as minus as cos as divided by s cube whole square into ds. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருவாங்க? 18 a power 5 minus 10 times of a power 5. ஸோ 18 வந்து 8 a power 5 by 15 equal to 8 by 5 8 by 5 0 to infinity sin as minus as cos as divided by s cube whole square into ds. ஓகேங்களா? ஸோ 8க்கு 8 cancel. ஸோ இது வந்து எந்த சைட் பண்ணுவீங்கன்னா pi a power 5 by 15 equal to 0 to infinity sin as minus as cos as divided by s cube into ds. ஆல்மோஸ்ட் நம்ம சொல்யூஷன் கிட்ட வந்துட்டோம். முடிஞ்சிருச்சு சொல்யூஷன். இங்க என்ன பண்ண போறோம்னா a இடத்துல 1னும் s இடத்துல t னும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா you will get a second solution. ஓகேங்களா? சோ a வந்து எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? a வந்து a equal to 1 s equal to t. இந்த இடத்துல a equal to 1 s equal to t ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ pi 1 power 5 divided by 15 equal to integral 0 to infinity sin a வந்து 1 s வந்து t. Yeah, sin t minus t cos t by t cube into dt. So அப்ப அந்த pi 1 power 5 என்னது? 1 தான் வரும். So pi by 15 equal to அப்போ இந்த சொல்யூஷன் வந்துருச்சுங்களா? செகண்ட் சொல்யூஷன். வெரி 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 சிம்பிள். நீங்க கொஞ்சம் நிதானமா ஒர்க் அவுட் பண்ணணும். இன்டெகிரேஷன் மட்டும் உங்களுக்கு தரவா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா என்ன பண்ணுவாங்க? 8 மார்க் வந்து கன்ஃபார்மா எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு 4 ப்ராப்ளம் இருக்கு. அந்த 4 ப்ராப்ளம் பார்த்துட்டோம்னா நீங்க ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு 8 மார்க் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணலாம்.